சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே எல்லா எல்லாமாகும். முடியாததெல்லாம் முடியும், நடக்காததெல்லாம் நடக்கும், திறக்காத கதவெல்லாம் திறக்கும். ஆமா, எப்பவுமே உங்க சரீரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குது. I speak divine healing in this place. Amen. Those are watching also in online, I decree, I declare the supernatural healing, the supernatural touch of God in this place. தேவன் தம் கிருபையுள்ள வாசனங்களை உறுதிப்படுத்தும்படியா இந்த இடங்கள் அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். I speak supernatural healing and supernatural deliverance. பாரத்தோடு வந்தேன், வேதனையோடு வந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் என் வேதனைகள், என் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி நல்ல அகுவாக இருக்கிறேன். என் மன பாரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நல்ல வழி நடத்துறது உணர்ந்தேன். இது போல் அநேக சாட்சிகளை கேட்கணும், அநேக மீட்டிங்களை கலந்து கொண்டு கர்த்தருக்கு நான் சாட்சியாக வாழணும். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வரும்போது ரொம்ப மன வேதனையோட தான் வந்தேன். ஆனால் அநேக காரியங்களை கர்த்தர் என்னோட பேசினாரு. அது மட்டும் இல்லை, அபிஷேகம் அளவில்லாமல் ஆண்டவர் என்னை நிரப்பி என்னை இப்போ எவ்வளோ சோர்ந்து வந்தனோ அதற்கு ரெட்டத்தனையான ஒரு பலத்தை கொடுத்து இந்த இடத்துல இருந்து கடந்து போக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் அளவில்லாத அபிஷேகம் தந்த என் தெய்வத்திற்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். இடம் The Richmond Hotel, 450 APN Road, Railway Station, near New Pushpa Theatre, திருப்பூர். நடைபெறும் நாள் ஜூன் 19, 2026 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 81 24 80 88 00. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த போதகர்கள் கூடுகைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். போதகர்கள் கூடுகைகள் இல்லாத நாளே இருக்காது. எல்லா நாளிலும் ஏதாகிலும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் போதகர்கள் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங். அதான் யோசித்தேன், இப்போல்லாம் கிறிஸ்துவங்கள்லாம் முகூர்த்த நாளில் கல்யாணம் வைக்கிற மாதிரி பாஸ்டர்ஸ்லாம் கூட ஏதோ ஒரு முகூர்த்த நாள் பார்க்குறாங்களா என்ன தெரியல. எங்கே பாரு மீட்டிங்ஸ். ஆனாலும் எல்லா கூட்டங்களைப் போல வழக்கமாய் ஒரு கடமைக்காக செய்கிற கூட்டமாக இது ஆயத்தப்படுத்தவில்லை. ஆமென். ஒரு பெரிய தரிசனத்தோடு, ஒரு பெரிய அபிஷேகத்தின் ஒரு பரிணாமம் உண்டாக வேண்டும் என்கிற, ஒரு பகிர்வு உண்டாக வேண்டும் என்கிற ஒரு பெரிய எண்ணத்தோடு இந்த கூட்டம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டவங்க பாடின மாதிரி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாய் ஒரு செழிப்பின் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அந்த விசுவாசத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்கள். வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அநேக போதகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் முன்பதாகவே வந்த நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னால் கூடுதலாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஆமென். ஸோ இப்பொழுது நம்மத்திலே பாஸ்டர் பாலசேகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறார்கள். அவர் போகிற இடங்களில் எல்லாம், அவர் பிரசங்கிக்கிற இடங்களில் எல்லாம் கண் எதிரிலே மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே நடைபெற்றதாக நாம் வாசிக்கிறவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நடக்கிறதை நம்முடைய கண்களிலே காண முடிகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தேவதாசனை நமக்காக இந்த பூமியிலே வைத்து வைத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
ஸோ அவர் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறார்கள். ஒரு பெரிய விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய மனுஷனை கனம் பண்ண முடியாது. நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி போதகரை வரவேற்போம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை தேடி கண்டுபிடிச்சி அப்படி வந்திருக்கலாம். ரொம்ப ஷார்ட் டைமில் இதை நம்ம வந்து முடிவு பண்ணோம். ஆனால் ரொம்ப நாளாக மனதுக்குள் இருந்தது இப்படி ஒரு போதகர்களுக்கான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆமாம் ஆமாம். எது செஞ்சாலும் முழுசாக செய்யுங்க. கை தட்டுனா நல்லா தட்டுங்க. அதான் முதல் பாயிண்ட். எதையாவது ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முழுசாக செஞ்சுடுங்க. இந்த டேபிள் கீபிள்லாம் எதுக்குன்னா, பைபிள் வேதத்தையே எப்போதும் சுமந்துட்டுருக்கிற நீங்கள் கொஞ்சம் அதில் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு எடுத்து நல்லா பார்க்குறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கோங்க. அப்படி சிங்கிளாக சேரில் உட்காந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இல்லைன்னா ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வரட்டும்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ இது ரொம்ப நாளாக மனதில் இருந்தது இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பிஸ்னஸ்மேன் கூட்டம் நடத்தியிருக்கிறோம் வெற்றிகரமாக. நிறைய விசுவாசிகளுக்கு நிறைய கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். போதகர்களுக்குன்னு நான் இது வரைக்கும் எந்த கூட்டமும் நடத்தினதில்லை. மற்றவர்கள் போதகர்களுக்கான கூட்டங்கள் வந்து ஒழுங்கு செய்து பாஸ்டர் இம்மானுவேல் பிரபாகரன் போன்றவர்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ஸ்னு அரேஞ்ச் பண்ணி அதில் பேசுகிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க, போயிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காலை வந்து ஒரு சரித்திரத்தில் முக்கியமான ஒரு காலை முதல்ல நான் நடத்துகிற போதகர் கருத்தரங்கு இது. ஆமென். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாஸ்டர் கேதரிங் ஆர் கான்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் முதல்ல நம்ம அதை செய்கிறோம். நான் ஆழமாக நம்புகிறேன் அதை செய்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்களுடைய பயணத்தை கவனித்து வருவீங்கன்னா சும்மா ஏதோ செய்யணும் அப்படின்ட்டு எதுவும் செய்ய மாட்டோம். லெட் பை த ஸ்பிரிட், உள்ளுக்குள்ளே ஒரு வழிநடத்துதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார் என்றால் அது சரி. யார் ஏற்றுப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அது எப்படியெல்லாம் கிடையாது, அது செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது ஏன் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா, தனிப்பட்ட விதத்தில் நிறைய பாஸ்டர்ஸ், போதகர்கள், இளம் ஊழியர்கள், சம்டைம்ஸ் கொஞ்சம் வளர்ந்த முதிர்ந்த ஊழியர்கள் இவங்கெல்லாம் கூட கால் பண்ணுறது உண்டு, பேசுகிறது உண்டு. சம்டைம்ஸ் சில ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கும்போது 2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் கூட ஆகிடும். சாதாரணமாக சில பேர் ஒரு நாள்லாம் ஃபுல்லாக உட்காந்து அவங்களோட நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட போதகர்களோடு கடந்த சில வருஷங்கள் நான் என்ன பண்ணேன், பயணம் பண்ணேன். ஸோ அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி ஒவ்வொருத்தரோடையும் ஒரு நாள் 3 மணி நேரம்னு செலவு பண்ணுறது வந்து இன்னும் தொடர்ந்து வர்ற டைமில் அது செய்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ அப்போது என் மனதில் தோணுச்சு, இவங்களுக்கு உண்மையிலே அக்கறையாக இருந்து தான் ஆலோசனைகள்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒன்று. அப்போ நான் வந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது. என்ன முடிவுனா, நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 100 ஊழியக்காரர்களுக்கு என்னுடைய நேரங்களையும் என்னுடைய சமயத்தையும் கர்த்தர் எனக்கு கற்றதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆர்வமாக இருக்கிற போதகர்களோடு செலவு பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். அது எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கான ஃபில்டர் தான் இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த போதக கருத்தரங்கில் வருகிற முதல் 100 பேருக்கு ஒரு பெரிய முன்னுரிமைகள் கொடுத்து அவர்கள் இனி வந்து கூப்பிட்டாலோ ஏதாவது ஒரு முக்கியமான இதுனாலோ ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது என்ன பிரதர், எல்லாருக்கும் நம்ம செய்யணும் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கணுன்றதுக்காக வந்து அப்படி போயிட்டே இருக்க முடியாது பாருங்களேன். ஒரு இடத்துல நின்று ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் இதை என்ன பண்ணேன், ஒப்புவித்தேன் அப்படின்ற. ஒரு பெரும் கூட்டத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம், ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டியில் தலைமைத்துவ பண்புகள் அப்படின்ற இதை பொறுத்தளவுக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லணும், இல்லை எல்லாரோடையும் நம்ம உட்கார முடியும், எல்லாருக்கும் டைம் தர முடியும்.
அப்படின்றதுக்கு சாத்தியம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த இயர் அதுக்காக ஒரு தீர்மானம் பண்ணோம். இதுக்கப்புறம் பிரதர், சகோதரரே அப்படின்னாங்கன்னா முதல் கேள்வி, நீங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு வந்தீங்களான்றது மட்டும்தான். அப்படி வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், அதை கேட்டுக்கோங்க அப்படின்றது மட்டும் சொல்லப்படும். மற்றபடி இந்த முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களோடு நீங்களும் விரும்பினால் இந்த வருடம் நாம் இணைந்து பயணங்கள் செய்ய போகிறோம். ஆமென். ஸோ இந்த வருஷம் நிறைய காரியங்கள் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். எப்படி ஒரு 100 போதகர்களுக்கு இந்த செழிப்பின் உபதேசத்தை எங்களுக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் புரிய வச்சிருக்கிறாரோ அதை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கம். அதை தொடர்ந்து நாங்கள் ஒரு 100 செல்வந்தர்களை உருவாக்கும் ஒரு திட்டத்தை இந்த வருஷம் துவங்கி இருக்கிறோம். 100 கோடீஸ்வரர்களை நம்ம உருவாக்கும். ஆமே. இதெல்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்றாங்க. எல்லாமே இருக்குது, நம்ம கண் பார்த்துச்சான்றது தான் தெரியல. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 6:10 விதமாய் சொல்லுகிறது, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் வந்து ஒரு ஊழியர் பாருங்க, தன்னை ஒண்ணுமில்லாதவரா காமிக்கல. நமக்கு எப்படி ஆச்சுட்டாங்கன்னா, ஊழியக்காரர்னா அவர் ஒண்ணுமில்லாதவரா யார் காமிக்கிறாரோ அவர் தான் பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பவுல் சொல்றாரு, நாங்க எங்களை அப்படி காமிக்கிறது இல்லை, சகலத்தையும் உடையவர்களா எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமென். உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம், உங்களுக்கு இருக்கிற நிறைவு எதையும் மறைக்கணுன்ற அவசியம் இல்லை. காட்டுங்க, வெளியில காட்டுங்க, காட்டுன்னு காட்டுங்க. ஆமென். ஒன்னத்தையும் என்ன பண்ணாதீங்க, மறைக்காதீங்க. ஆமென். இது அப்படிப்பட்ட ஒரு நேரம், இது அப்படிப்பட்ட ஒரு சீசன்றதை நான் நம்புறேன். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வருஷம் ஒரு 100 போதகர்களுக்கு நம்முடைய நேரங்கள், நம்முடைய தரிசனங்கள், ஒரு 100 ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் ஆர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் ஆர் லீடர்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து இது பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து பொருளாதாரத்தில் முன்னேறி வரணும்னு நினைக்கிற ஒரு 100 ஆண்டர்ப்ரனர்ஸ், கிறிஸ்டியன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு நாம் வந்து பயிற்சி கொடுக்குறோம். அது ஏற்கனவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் அதை நாம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது பணப்பள்ளி, பேர் என்னது, பணப்பள்ளி அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறோம், நடத்துக்கிறோம். ஸோ அதனால் அது போயிட்டுருக்குது. இப்போ இந்த பிளானுடைய இதுதான், தேவன் எங்களுக்கு என்ன விளங்க பண்ணினாரோ, என்ன கற்றுக் கொடுத்தாரோ, எதை எங்கள் பயணத்திலே நாங்கள் விளங்கி கொண்டோமோ அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஆசை. சம்டைம்ஸ் வந்து சில போதகர்களுடைய ஸ்டோரிஸ், அவங்களுடைய கதைகள் எல்லாம் கேட்கும் பொழுது லிட்ரலி அது ரொம்ப மனதை இல்லை வழியையும், இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரியான எண்ணத்தையும் அது என்ன பண்ணுது, நிறைய கொண்டு வந்து கொடுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பிளான் பண்ணுறோன்னா, இப்போ பாஸ்டர் பாடின மாதிரி தீ தண்ணீர்லாம் கடந்து வந்தோம், மனுஷன் தலை மேலே ஏறி போனா அப்படின்ட்டு போகாமல், ஸோ சில விஷயங்களை தவிர்க்க முடியும், சில காரியங்களை மாற்ற முடியும். அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு காரியம் என்னென்னா, ஒரு தேவ ஊழியர் தரித்திரராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமே, அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லித்தரணும். ஒரு போதகர் செழிப்பின் உபதேசத்தை சரியாய் விளங்கி கொள்ளும் பொழுது அது அந்த போதகருக்கு மட்டும் இல்லை, அந்த சபையே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அந்த சபை ஆசீர்வதிக்கப்படுறதுன்றது சும்மா இல்லை, அந்த சமூகத்தின் ஆசீர்வாதம் அந்த சபையை சார்ந்ததாக இருக்கிறது. ஆமென். ஸோ we believe certain things. இப்படி சில காரியங்களை நாம் ஆழமாக நம்புகிற காரணத்தினால் ஸோ இப்படிப்பட்ட ஒரு முயற்சி என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்துருக்கிறோம். நிறைய சப்ஜெக்ட் வரும் நாட்களில் பேச போகிறோம். ஆனால் குறிப்பாக ஒன்று பேச போகிறோம். அது என்னன்னா செழிப்பு.
ஆமென். சவுண்டா சொல்ல முடியுமா? இன்னும் ஸோ ரொம்ப நாளாக சலிப்புலேயே இருந்திருக்கிறீங்க. சலிப்பில் இருந்த உங்கள் வாழ்வு இனி செழிப்பிற்கு செல்வதாக. ஆமென். ரொம்ப நாள் அப்படியே போயிருக்கலாம். ஆமாம், எனக்கும் கொஞ்சம் வருஷங்கள் அப்படி போச்சு. எப்படி அதிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாச்சு அப்படின்ற ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸ்டோரின்றதை விட சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது, சில ட்ரூத் இருக்குது. ஸோ அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. செழிப்புனா நீங்கள் உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரராக வர்றதை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி வந்தாலும் தப்பு இல்லை. அப்படி வர்றதுக்கும் சாத்தியம் இருக்குது. அப்படி வர முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஆனால் நாம் இங்கே செழிப்புன்னு பேசுகிறதுனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, கடவுள் உங்களுக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்ற பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஜெபம் பண்ணிங்களா, போனீங்களா, செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன காசு எம்பிட்டு இருக்குன்னு பாரு, அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருன்னு அதை பார்த்தே வேலை செய்யும் நிலையிலிருந்து நீங்கள் விடுதலையாகி ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தோட ப்ராஸ்பரிட்டி என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். செழிப்புன்றது என்னென்னா, தேவன் ஒன்றை செய்யும்படி உங்கள் மனதில் வைக்கிறார் பாருங்களேன், அதை எந்த தங்கு தடையுமின்றி நீங்கள் செய்து முடிப்பது தான் செழிப்பு. ஆமென். நிறைய ஊழியர்களை நான் சந்திக்கும் போது நிறைய கனவு சொல்லுவாங்க. அந்த பிரதர் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் பிரதர், அங்கே இப்போ இந்த நாட்டுக்கு போகணும் பிரதர், இந்த கூட்டம் எல்லாம் பண்ணணும் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, மனம் இருக்கு, பணம் இல்லை. அர்ப்பணம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, பணம் இல்லை. அர்ப்பணம் மட்டும்தான் இருக்கு, ஆனால் என் அர்ப்பணத்தை செய்கிறதுக்கு பணம் இல்லை, காசு லேது அப்படின்றாங்க. அப்போ ப்ராஸ்பரிட்டி ஊழியர்களை பொறுத்தவரை செழிப்பு அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு அலங்கத்தை கட்டுற ட்ரீம் கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு காசு வந்து ஆகணும். ஆமென். உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்குது? உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குது? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற அழைப்பு இருக்கா? இல்லை உள்ளூரில் ஒரு பெரிய சபை கட்டணுன்ற அழைப்பு இருக்கா? உங்கள் அழைப்பு எதுவோ, நீங்கள் 10 கார் வாங்கினீங்களா, 10 வீடு வாங்கினீங்களான்றது அல்ல. ஸோ அது செழிப்புக்கான வரையறையாக நான் என்றைக்குமே பேசுனது கிடையாது. செழிப்புக்கான வரையறையாக நான் தேவ ஊழியர்களாக இருக்கிற உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா, உங்களுக்கு செய்யும்படி கடவுள் உங்கள் மனதில் வைத்த அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். ஆமென். உங்கள் அழைப்பை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றுவது, கடவுள் உங்களுக்கு தந்த தரிசனத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பது அப்படின்றது தான். அப்படி முடிக்க முடியுதுன்னா, இப்போ என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்ய முடியுது பிரதர் அப்படின்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே செழிப்பில் தான் இருக்கிறீங்க. மேபி நீங்கள் கார் வாங்காமல் இருக்கலாம், மேபி நீங்கள் வீடு கட்டாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதெல்லாம் நான் செய்ய முடியுதுன்னா, ஸோ யூ ஆர் ஆல்ரெடி இன் ப்ராஸ்பரிட்டிஸ். ஆமென். ஸோ ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் மீன் கார் ஆர் ஹவுஸ். ஒரு காரோ ஒரு வீடோ இருக்கிறது தான் செழிப்பின் அடையாளம்னு செழிப்பை பிரசங்கிக்கிற நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஸோ வாட் இஸ் மீன் பை ப்ராஸ்பரிட்டி? 2 Corinthians chapter 9, 2 Corinthians 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் செழிப்புக்கான பல வரையறையை அவர் சொல்லுகிறார். அதில் குறிப்பாக சில வரையறையை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், இப்படி சொல்லிட்டே போறார். நெக்ஸ்ட். எஸ், இப்போ கவனிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும், எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும். வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டிஸ்? செழிப்புன்றது என்ன? செழிப்புன்னா பவுல் அப்போஸ்தலன் எதை சொல்றாரு அப்படின்றது பாருங்க. அதுவும் தேவ ஊழியர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எந்த கேட்டகரி ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்ஜாய் பண்ணணுன்றத ரொம்ப அழகாக கவனிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில்
பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அப்படின்னா நான் சொன்னது அதில் இருக்குதான்றது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. And God is able to make all grace, every favor and earthly blessings. Amen. Amen. Come in abundance to you, so that you may always, under all circumstances, regardless of the need, have complete sufficiency in everything. எல்லாம் சொல்லுங்க. Have complete sufficiency. Amen. In everything, being complete, self-sufficient in Him, and have an abundance for every good works and act of charities. பாருங்க, இதுதான் பாயிண்ட். Have an abundance for every good work and act of charity. அதாவது கர்த்தர் என்ன நற்கிரியை செய்யணும்னு உங்க மனதில் வைக்கிறாரோ அது எதுவா இருக்கட்டும், அதை செய்யறதுக்கு உங்க கையில இருக்குதுன்னா நீங்க செழிப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். எவ்வளோ அழகான டிஸ்கிரிமினேஷன் பாருங்க. abundance for every good work. have an abundance for every good work. பிரதர்ஸ், கெட்ட லேண்ட் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன் பிரதர். கர்த்தர் காசை கொடுத்தாரு பிரதர். ஆமென். 100 பேருக்கு பைபிள் கொடுக்கணும்னு நினைச்சேன் பிரதர், வாங்கி கொடுத்துட்டேன் பிரதர். இத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் பிரதர், படிக்க வச்சேன் பிரதர். உலகமெங்கும் இப்படிப்பட்ட நல்ல புத்தகங்கள்லாம் எழுதணும்னு நினைச்சேன், எழுதிட்டேன் பிரதர். டிவியில் போடணும்னு நினைச்சேன், போட்டேன் பிரதர். இப்படி நீங்க கடவுள் உங்களுக்கு தருகிற எந்த நல்ல கனவையும் எந்த நல்ல திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்குன்னா அதுக்கு பேர் தான் செழிப்பு. That's called prosperities. அதுக்கு பேர் தான் செழிப்பு. ப்ராஸ்பரிட்டினா என்னதையோ சொல்றாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. தேவன் உங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்ற தங்கு தடை இல்லை. மாறா, இப்ப நான் சொன்னதுக்கு மாறா வேற மாதிரி எல்லாம் என் நினப்பெல்லாம் இருக்குது, திட்டம்லாம் இருக்குது, யோசனைலாம் இருக்குது. நானும் 10 வருஷமா யோசித்துக்கிட்டு இருக்கேன், நானும் 30 வருஷமா யோசித்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றத்தையும் முடியலையே அப்படின்னீங்கன்னா அப்போ கண்டிப்பாக செழிப்பு எப்படி உண்டாகிறது என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். So number 1 points, what is prosperities? செழிப்புனா என்ன? இது வரைக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் பேசியிருப்பீங்க, பரவாயில்ல. நானும் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, இன்னும் சிறப்பாய் போதிக்கிற கூட்டங்களில் போய் அமர்ந்து இதுவரைக்கும் நானும் ஒரு மாணவனாய் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஸோ அது குறித்து எனக்கு எந்த ஷேமும் இல்லை. அது நம்ம ஊரில் தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு அவங்க எந்த கூட்டத்துக்கும் போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்களாம். ஆமாம், அதனால் எந்த கூட்டத்துக்கும் போக மாட்டாங்க. வேறு சில காரணமும் இருக்குது முக்கியமாக, பட் அதெல்லாம் இல்லை. ஒரு 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 எஃபெக்டிவான ஒரு டீச்சிங்ஸ் இருக்குது. நான் போனால் எதையாவது ஒன்று கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நான் போகிறது அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைண்ணே. ஏன்னா சில இடத்துக்கு போனால் நம்ம போகிறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் நான் தாராளமாக அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவேன், போயிட்டு நானும் ஒரு மாணவனை போல் எல்லா கூட்டத்துக்கும் எனக்கு நான் நம்புகிறேன் இந்த ஆளுக்கிட்ட ஏதோ ஸ்டஃப் இருக்குது, அந்த ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு நான் நம்பினேன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக போய் அந்த கூட்டங்களில் அமர்ந்து கற்றுக்கொள்வேன். ஐ பிலீவ் அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க தான் இந்த கூட்டத்துக்கும் வந்திருக்கீங்கன்றதை நான் ஆழமாக நம்புகிறேன். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஆமென். ஸோ உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் வருக. ஐயோ, இது போதகருக்கு வேறு இந்த செழிப்பு கொடுக்க போகிறாங்களான்னு கொஞ்சம் பேர் பயந்துடுறாங்க. இது வரைக்கும் மக்களை தான் கெடுத்தாங்க. இல்லை, அவங்க சொல்கிறேன் நான். இப்போ இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்சம் ஊழியக்காரங்களையும் கெடுக்க போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் மற்றவங்க சொல்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அது எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நாம் தலைப்பிச்சைதாக இருப்பதில் நமக்கு வருத்தம் வந்ததே கிடையாது. அது வரும். இந்த கூட்டத்துக்கு அப்புறமும் நிறைய செய்திகள் வரும். ஆமாம் ஆமாம், ஏன்னா உங்கள் ஃபோட்டோலாம் வெளியில் வரப்போகுது. அதை பற்றி கவலை கிடையாது. உள் வட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு புரியுதா அப்படின்றது தான் மேட்ரு.
சரியா? உங்களுக்கு புரிஞ்சா போதும். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஸோ வாட் இஸ் ப்ராஸ்பெரிட்டி? செழிப்புன்றாங்களே அப்படின்னா என்ன? காரா, வீடா, ஃப்ளைட்டா, கோடி கோடியா பேங்க்ல பணங்களை ஸ்டாக் வைக்கிறதா? வாட் இஸ் ப்ராஸ்பெரிட்டிஸ்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக. நல்ல நிறைவா இருக்கிறேன் சார், ஹாப்பியா இருக்கிறேன்னா நீங்க செழிப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேற என்ன சார்? 100 கோடி பணம் இருக்குது, நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் சம்பூர்ணமா இருக்கிறேன் சார் அப்படின்னா that's good என்றேன். you are already succeed, you are already in prosperities. amen. நீங்க ஏற்கனவே செழிப்பில் இருக்கிறீங்க, ஏற்கனவே நீங்க வெற்றியின் வழியில தான் நீங்க இருக்கிறீங்க. ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க. சில பேருக்கு என்னன்னா, யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள முந்தணும், இதுதான் அவங்களுடைய கோலே. அப்படி போனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்க ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க. நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது யாரையும் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, உங்களுக்குள்ள வைத்ததை வெளியே கொண்டு வருவதற்கு. இருக்கிறீங்களா? ஆமென். ஸோ காம்படிஷன்ன்றது கண்டிப்பா இருக்கு, போட்டின்றது கண்டிப்பா இருக்குது. அது யாரோடனா, அது யார், எந்த வெளியில் இருக்கிற ஆளோடையும் கிடையாது, உங்க கூட தான் உங்களுக்கு காம்படிஷன். உங்களுக்கு என்ன காம்படிஷன்? தேவன் எனக்குள் வைத்ததையும் இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய மேட்டர் உள்ள இருக்குது, வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் காம்படிஷனாக இருக்கிறது. ஆமென். So I believe this conference is unlock your potentials. ஆமென். இந்த கூட்டங்கள், இப்படி இந்த கருத்தரங்குகள், நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்தில் சில காரியங்கள் உறுதியாக நடக்கும். அதில் ஒன்று, இதுவரைக்கும் உங்களுக்குள் இருந்து திறக்காத சில ஊற்றுகள் இந்த இடத்தில் திறக்கப்படும். I prophesy, I decree and declare, amen, every man of God, every ministers of God, amen, 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 daddy God will unlock your potentials. amen, amen. ஆற்றல்கள் திறக்கப்படும். உங்களுக்குள் இருக்கிற சில அபாரமான காரியங்கள் வெளியே வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென், ஆமென். This is the place. இது அப்படிப்பட்ட ஒரு இடமாய், இது அப்படிப்பட்ட ஒரு சூழலாய் அது இருக்கிறது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? என் ஊழியத்தின் வெற்றி அல்லது என் ஊழியத்தின் செழிப்பு எங்கேயோ இருந்து வரப்போறது கிடையாது. உங்களுக்குள்ள ஏற்கனவே கர்த்தர் வச்சிருக்கிறார், அதை வெளியில கொண்டு வருவார். Amen. The God will unlock your potentials. Amen. அது எங்கேயோ இருந்து இல்லை, உங்க வீட்டில் இருக்கிற என்னதான் பல பாத்திரத்தை நிரப்ப போகுது. உங்களுக்குள்ள இருக்கிற சில கிருபைகள், உங்களுக்குள்ள இருக்கிற சில வரங்கள் இந்த நாளில் அடையாளம் காணப்பட்டு அவைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ இது நிச்சயமா நடக்கும். ஆமென். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சம்பூர்ணத்தின் வாழ்க்கையாகவே இருக்காது அப்படின்றது நிஜமா இருந்தா பவுல் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களா. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்திலும் நிறைவா இருக்கணும், எப்போதும் நிறைவா இருக்கணும். சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும். மறுபடியும் சொல்லுங்க. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நான் ரொம்ப உயர்தரமான ஆழமானதெல்லாம் சொல்ல போறதில்லை. எல்லாம் சொல்லுங்க, உயரத்துக்கும் போக போறதில்ல, ஆழத்துக்கும் போக போறதில்லை. ஹலோ, இன்னைக்கு ஒரு உயர்ந்ததையும் நான் சொல்ல போறதில்லை, ஆழமான சத்தியத்தை அதுவும் நான் சொல்ல போறதில்லை, ரொம்ப அடிப்படையானதை நான் சொல்ல போகிறேன். ஆமென். ஆழமானதெல்லாம் இல்லை, ரொம்ப அடிப்படையானது. நீங்கள் கவனிங்க, அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். அதில் ஒன்று என்னன்னா, ஒரு தேவ ஊழியர் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்க முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்லை அப்படி இருப்பதை வேதவசனம் அனுமதிக்குதா? இப்படின்ற சில காரியங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம், நான் இன்னைக்கு கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். முதல்ல இந்த பேசிக் திங்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய்.
ஆமென். அடுத்தது, சகலவித நற்கிரியைகளிலேயும் பெருகிறவர்களாக இருக்கும்படி. சகலவித நற்கிரியைனா என்ன? செழிப்புன்றது என்ன? சகலவித நற்கிரியைகளை செய்கிற திராணி. சிம்பிளி சொல்றேன், வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? ப்ராஸ்பரிட்டி மீன்ஸ் த கிரேட் எபிலிட்டிஸ். எல்லாம் சொல்லுங்க, எபிலிட்டி சொல்லுங்க. ப்ராஸ்பரிட்டி மீன்ஸ் எபிலிட்டி. நல்லா ஒரு 2-3 முறை சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் எபிலிட்டி. அது ஒரு திராணி, அது ஒரு ஆற்றல், அது ஒரு சக்தி. இதை கடவுள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். என்ன கொடுக்க விரும்புகிறார்? கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்க விரும்புகிறார், ஆற்றலை கொடுக்க விரும்புகிறார். என்ன ஆற்றல், என்ன சக்தி? சகலவித நற்கிரியைகளை செய்வதற்கு. ஆமென். சகலவித நற்கிரியைனா என்ன? அதான் சொல்லிட்டேன். உங்க ஊர்ல ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருக்கலாம், கர்த்தர் உங்களை வச்சு கட்ட வைப்பார். ஆமென். ஒரு 100 கிராமங்களில் சபைகளை ஏற்படுத்துறதா இருக்கலாம், அல்லது ஒரு சிட்டியில் ஒரு சபையை உருவாக்குறதா இருக்கலாம், நிறைய ஊழியர்களை பயிற்சி கொடுக்கறதா இருக்கலாம், அநேக ஆத்துமாக்களுக்கான சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறதா இருக்கலாம். என்னென்னவோ உங்க மனதில் இருக்குது. எத்தனை பேருக்கு கனவுகள் இருக்கு? கனவுகள் இருக்கா? விருப்பங்கள் இருக்கா? திட்டங்கள் இருக்கா? எவ்வளவுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு 10 கோடி 10 கோடி இருந்தா செஞ்சிடலாமா உங்க திட்டத்தை? இல்லைங்க, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னா ஒரு 10 கோடிக்கு மேல தேவைப்படுறவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். 10 கோடிக்கு மேல. ஓகே, சரி. 10 கோடிக்கு மேலன்னா எவ்வளவு? சரி, ஒரு 100 கோடிக்குள்ள அடங்கிரும் அப்படின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பாருங்க, நான் ஜோக்குக்காக கை தூக்க சொல்ல, ஏன் சொல்றேன்றதுக்கு பின்னாடி தான் காரணம் இருக்குது. 100 கோடிக்கான பிளான்லாம் இல்லையா? இருக்கா இல்லையா? தந்தா வேண்டானா இருக்கு பிரதர், வந்தா வாங்கி வச்சு செய்ய வேண்டியதானே. அப்படி வராது. பணம் எப்படி வரும்ன்றது உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆமே, எப்படி வரும் தெரியாம வராதுல்ல. இந்த ஃபேன் எப்படி போடணும்னு இருக்கு. நேற்றுக்கு அந்த லைட் எரிஞ்சிட்டே இருந்தது, ஏன் எரிஞ்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் அது சுவிட்ச் எதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக போட்டாங்க. ஆஃப் பண்ணவும் முடிஞ்சது, ஆன் பண்ணவும் முடிஞ்சது. இது வரைக்கும் மொத்தமாக போட்டிருக்காங்க, எப்படியோ எரிஞ்சிருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக தெரில எதுன்ட்டு. எரிஞ்சிருச்சுல, போயிட்டே எரின்னு போயிட்டாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த சுவிட்சை போட்டால் எரியுன்றது நேற்றுக்கு தான் தெரியுது. அது மாதிரி எப்படி தேவன் சில காரியங்களை வடிவமைச்சிருக்கிறார், அதை எப்படி செஞ்சால் வளமைகளை நாம் ஈர்க்க முடியும், செழிப்பு நமக்கு உண்டாக முடியுன்றதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென், பிரைஸ் காட். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கு? திட்டம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, திட்டம் இருக்கு. திட்டம் இருக்கா இல்லையா? திட்டம் இருக்கு, பிளான் இருக்கு. தேவன் கொடுத்த திட்டங்கள் இருக்கு, தேவன் கொடுத்த யோசனைகள் இருக்கு. பலி செலுத்தணுன்ற அழைப்பு இருக்குது. கேட்குறான் ஈசாக்கு, பலியாடு எங்கே? இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் அதுதான், எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, அதை நிறைவேற்றுறதுக்கான சப்ஸ்டன்ஸ் தேவைப்படுது, அதுக்கான மூலப்பொருள் தேவைப்படுது. அதை செய்கிறதுக்கு சில காரியங்கள் அவசியமாக இருக்குது. பாருங்க, அப்போ பணம்னா ஏதோ ஒரு விரோதி கிடையாது. பணம் உங்கள் நண்பன். Money is your friend. It's not your enemy. ரொம்ப நாள தேவ ஊழியர்களும் தேவனுடைய சபையும் இந்த பணத்தை பற்றி சொன்னது என்ன தெரியுமா? சாத்தானுக்கு அடுத்த சாத்தான் யாரு? இன்னைக்கு நான் சொல்றேன், money is not your enemy, it's your friend. It's your friend. இது வரைக்கும் நீங்க பணத்தோடு உங்களுக்கு நட்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஒரு நண்பனை போல பாருங்க. இன்னையிலிருந்து அந்த உலகம் உங்களுக்காக திறக்கப்படுறது பார்க்க. That's a secret. அதனால தான் பைபிள் பணத்தையும் திட்டாத, பணக்காரனையும் திட்டாதன்றார். திட்டாதன்னு ஏன் சொல்றார்? பிரசங்கில வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவானை உன் மனதிலும் என்ன பண்ணாத, நிந்தியாதே. எல்லாம் சொல்லுங்க, பணக்காரனையோ பணத்தையோ
திட்டாதீங்க பாஸ். சாரி, திட்டாதீங்க பாஸ்டர், நம்மளை பாஸ்ன்ட்டார. நல்ல வார்த்தை தான். இதெல்லாம் எங்க பைபிள் இருக்குன்னு இதை மட்டும் கேட்பாங்க. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஏன் பைபிள்ல பணக்காரனை திட்டாதன்னு இருக்கிறாரு? பணக்காரனையும் திட்டாதீங்க, பணத்தையும் திட்டாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, பணத்தையோ பணக்காரனையோ திட்டாதீங்க. அப்ப ஏழைகளை திட்டலாமா? முதல்ல யாரையுமே திட்டக்கூடாது. அதுல ரொம்ப முக்கியமா பணக்காரனை திட்டக்கூடாது. ஏன் ஏன் அப்படின்னா, நீங்க எதையெல்லாம் எதிர்த்து பேசுகிறீர்களோ அது உங்களை விட்டு தூரமாக போகும். ஆமென். எதையெல்லாம் நீங்கள் ஆதரித்து பேசுகிறீர்களோ அதெல்லாம் உங்க பக்கத்துல வர ஆரம்பிக்கும். That is the key. That is the master key for richness or prosperities. You cannot attract, that's the principle is, you cannot attract what you criticize. நீங்கள் எதை விமர்சிக்கிறீர்களோ அதை உங்களால் வசீகரிக்க முடியாது. என்ன பெரிய கூட்டம் அப்படின்னீங்கன்னா நீங்க 10 பேர்களே உட்கார்ந்துருப்பீங்க. கத்தர் பாருங்க இன்னைக்கு போட்ட டேபிள் எல்லாம் நிரப்பிட்டாரு, இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னீங்கன்னா ஜனம் வர ஆரம்பிச்சிடும். என்ன பைசா, செத்த பைசா அப்படின்னீங்கன்னா உங்க பக்கம் வராது வராது. இன்னொருத்தனுக்கு வரும், ஆனா உங்களுக்கு வராது. ஏன் வரமாட்டுக்கு? ஏன்னா நீங்கள் விமர்சிப்பதை உங்களால் வசீகரிக்க முடியாது. எவ்ரி சண்டே எழுந்து நின்று ஒன்று பணக்காரனுக்கு திட்டு, அடுத்தது பணத்துக்கு திட்டு. சபை தரித்திரமா இருப்பதின் காரணம் இதுதான். தேவ ஊழியர்களும் தேவனுடைய ஆலயமும் இல்லாமையிலும் குறைவிலும் இருக்குது காரணம் இதுதான். ஏன்னா இந்த பணம் ஒரு நல்ல நண்பன்றதை தெரிஞ்சுக்காம பணத்தை எதுவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனிமி மாதிரி. கடிந்து கொள்கிறேன் பிசாசை அப்படின்ற மாதிரி பணத்தை என்ன பண்ணிட்டாங்க, கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். வாரம் வாரம் கடிந்து கொண்டு இப்போ ஒரு பாய் வாங்குறது கூட காசு இல்லை, சேர் வாங்குறது கூட காசு இல்லை, லேண்டு வாங்குறது காசு இல்லை. எந்த திட்டம்லாம் இருக்குது, ஆனா ஒன்னத்தையும் நிறைவேற்றுவதற்கு சக்தியோ ஆற்றலோ இல்லை. ஏன் இல்லாம போயிடுச்சு? ஏன் அது வராம போயிடுச்சு? ஏன்னா வேதவசனம் ஒரு பிரின்சிபிள்ஸை நமக்கு சொல்லுது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். எல்லாம் சொல்லுங்க, விரும்பாமல் போனான். விரும்பாமல் போனா என்ன வருது? விரும்பாமல் போனா என்ன வருது? ஒன்றும் இல்லை, ஆசீர்வாதம் ஒரு இடத்துல இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும்? இப்போ இந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா என்ன இருக்கும்? இருட்டு இருக்கும். அது மாதிரி ஆசீர்வாதம் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும்? So curse means the absence of blessings. சாபம் சாபம்ன்றோம். என்ன சாபம்? ஆசீர்வாதம் இல்லைன்னாலே அதுக்கு பேர் இதுதான். நியூட்ரல் ஸ்டேஜ்னு ஒன்று கிடையாது இல்லையா? நியூட்ரல் ஸ்டேஜ்னு ஒன்று கிடையாது, நடுநிலைன்னு ஒன்று கிடையாது. The absence of blessings is curse. What is darkness? The absence of light is darkness. அதே மாதிரி சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். எதெல்லாம் நீங்க விரும்பாம இருக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும். எதெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அது ரொம்ப பக்கத்துல வரும். இவ்வளவுதான் மேட்டர். ஆமென். நாம் வரங்களை விரும்புகிறோம், அபிஷேகத்தை விரும்புகிறோம், வல்லமையை விரும்புகிறோம், நல்லது. ஆனா இது அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு பொருளாதார செழிப்பு மிகவும் அவசியமா இருக்கிறது. ஏன்னா எனக்கு நிறைய வரம் பெற்ற ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா ஒரு கூட்டம் நடத்த முடியல பிரதர், ஒன்னத்தையுமே செய்ய முடியல பிரதர். நீங்க பாருங்க, நீங்க ஒரு மீட்டிங் நடத்துறோம். இப்போ இந்த மீட்டிங் மட்டும் இல்லை, சென்னையில் இப்போ மீட்டிங் நடத்துகிறோம். ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் சாதாரணமாக 2 லட்சம். ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு சாதாரணமாக எவ்வளோ? ஹாலுக்கு மட்டுமே
50யா 50,000 அவங்க தான் நடத்துகிறாங்க. ஒரே ஒரு SMS ஒரு 1.5 லட்சம் அனுப்பவும். ஹோட்டலுக்கு ரூம்பு, எங்கள் ஆள் இங்கேருந்து எங்கள் டீம் கார்னிவலுக்கு போகும்போது 10,000, வரும்போது 10,000, பெட்ரோலுக்கு மட்டும் 20,000 ரூபா. டீம் வரணும்னா எனக்கு இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு திருப்பி ராத்திரி இவங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நான் இருக்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் பிடிச்சி தூத்துக்குடியில் இறங்கி அடுத்த நாள் காலையில் சண்டே சர்வீஸ்க்கு என்ன பண்ணுறேன், வர்றேன். சில பேர் ஃப்ளைட் பிடிச்சி தான் வரணுமா, லாரியில் வரக்கூடாதா? வரலாம், செவ்வாய்க்கிழமை சர்வீஸ் தான் வர முடியும். செவ்வாய்க்கிழமை புரியவே மாட்டுக்கு நம்ம ஆளுகள், புரியவே மாட்டுக்கு. அதெல்லாம் தேவையா, அவ்வளவு செலவுகள் அவசியமா, இவ்வளவு இதுவா பாருங்கள். அதெல்லாம் இருக்க போய் தான் 3 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு 3 மணிக்கு அப்புறம் 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜோம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அடுத்த மீட்டிங்ஸ் என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட் பிடிச்சி ஏர்லி மார்னிங் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். வந்து பார்த்தா எங்கள் ஆட்கள் யாரும் என்னை பிக்கப் பண்ண வரல. ஏன்னா எனக்கு முன்னாடி கிளம்புனவங்க இடையில எங்கேயோ தூங்கிட்டு இப்பொழுது கோயில்பட்டிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. பாருங்க, தேங்க் காட் ஃபார் த ப்ராஸ்பரிட்டி. டக்குன்னு ஒரு டாக்ஸி பிடிச்சேன், 1300 ரூபா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டான். இப்போ அவன் வரலன்றதுனால என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்றது இல்லை. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தூத்துக்குடியில் பஸ்ஸை பிடிச்சி திருப்பி நான் வரணும்னா இங்கே வர மாதிரி. ஸோ ப்ராஸ்பரிட்டின்றது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஆப்ஷனை கொடுக்குது. செழிப்பு என்பது உங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறது. ஒரே ஒரு வாய்ப்பு தான், நீ பஸ்ஸில் மட்டும்தான் போகணுன்றது இருந்தால் என்னத்துக்கு ஆகும். ஸோ தேங்க் காட். கார்னிவல் வரலன்னா என்ன, எவ்வளோப்பா, 1300 ரூபா. கரெக்டாக அடுத்த அரை மணி நேரத்தில் இவங்க வரதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே வந்தாச்சு, சண்டே மார்னிங் சர்வீஸ்க்கு வந்தாச்சு. அப்போ முதல்ல நான் சொல்கிறேன், செழிப்புன்றது என்னென்னா, அபரீதன்றது எதுக்குன்னா, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்தை தங்கு தடையின்றி தாராளமாய் செய்வது. தட் இஸ் ப்ராஸ்பரிட்டி. அதுக்கு பேர் தான் செழிப்பு. ஆமென். எத்தனை பேர் தேவன் எனக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்ற இவைகளெல்லாம் வேண்டியவைகள் நினைக்கிறீங்க? ஆமென். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க, கொஞ்சம் நடைமுறையாக நாம் சிந்திப்போம். இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இது இல்லை அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் அந்த வீரவசனம் மாதிரி இருக்கும். என்ன பணம் போடு குப்பையிலே அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஒரு வீரவசனமாக இருக்கும். நம்ம நல்ல டைலாக்லாம் பேசுன மாதிரி இருக்கும். எல்லாரும் ஜனம்லாம் கை தட்டுவாங்க, பணத்துக்கு எதிராக பேசிட்டாரியா. ஓ சரிப்பா. அப்புறம் பணக்காரனை பிடிச்சி ஒரு 4 திட்டு, உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கிடவுது. இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் எங்கே தான் அதிகமாக வந்திருக்குது, சபைகளில். யாரோ யாருக்கோ சொன்னதை இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு உன் பணம் உன்னோட, அவன் பார்ப்பான், பணக்காரன் பார்ப்பான், இது செட்டே ஆகாது, பெசாடி லைன்ஸ் கிளப்பில் மெம்பர் ஆயிடுவோம் அப்படின்னு ஏதாவது சோசியல் கிளப்பில் மெம்பர் ஆகிட்டு அவங்களோட சேர்ந்து ஏதாவது நல்ல காரியம் பண்ணிகிட்டு இருப்பான். சர்ச்சில் வந்து அவன் வந்து கனெக்ட் ஆகாத காரணம் என்ன? மறுபடியும் சொல்கிறேன், பிரின்சிபிள்ஸ் நம்பர் 1, யூ cannot attract what you criticize. நீங்கள் விமர்சிப்பதை உங்களால் வசீகரிக்க முடியாது. நீங்கள் என்னைக்கு பணம் ஒரு எதிரி அல்ல, பணம் ஒரு நல்ல நண்பன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் அந்த மாதிரி நீங்கள் பணத்தை வந்து ஒரு குட் ஃப்ரெண்டா, கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்ற இந்த நண்பனும் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாம் சொல்லுங்க, பணம் தேவ ராஜ்யத்தின், தேவ ஊழியத்தின் எதிரி அல்ல, நண்பன். ஆமென். ஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்ட். ஆனால் அதை அப்போ இது 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 இப்படி இதை புரிஞ்சாலே அது அப்படி உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கும். உங்கள் அருகில் அது வருவதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு
அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுதான். முதல்ல நமக்குள்ள உண்டாக வேண்டியது இதுதான். மணி இஸ் a friend, is not enemy, is not enemy. அது எனக்கு எதிரி கிடையாது, அது எனக்கு நண்பன். பணக்காரர்களை கர்த்தர் என் பக்கம் அனுப்புறாருன்னா நான் சொல்றேன், நீங்கள் ஐஸ்வர்யம் நல்லதென்றும் ஐஸ்வர்யவானா இருப்பது நல்லதென்றும் பேச 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 உங்க சபையில பணமும் வரும், பணக்காரர்களும் வர ஆரம்பிக்கும். இதை வந்து இப்போ இதை நெகட்டிவா சொல்றதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றதா இருந்தா எப்படி சொல்லலாம்னா, உன்னை திட்டாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதை கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றதா இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா, எது வரணுமோ அதை போற்றுங்கள்ன்றேன். பிரைஸ் பிரைஸ் பிரைஸ்ன்றது தப்பு கிடையாது. ஒருத்தர் முன்னே இப்போ நீங்கள் ப்ரைஸுன்னு நிறைய பேருக்கு உள்ள ஒரு மாதிரி ஓடும். என்ன பிரதர், பணக்காரனை போட்ட சொல்கிறீங்களா, பணத்தை போட்ட சொல்கிறீங்களா? இல்லை, அதை பற்றி நல்லதாக பேசுங்கன்றேன். ப்ரைஸ் மீன்ஸ் அதை குறித்து என்ன பண்ணுங்க, நல்லதாக பேசுங்க. உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அந்த நண்பனை திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? அவனை பற்றி நல்ல வார்த்தை சொல்லுங்கள். பணம் நல்லதுன்னு சொல்லுங்கள். ஒரு பணக்காரனாக இருப்பது நல்லதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா வேதவசனம், ஒருத்தன் இன்க்ரீஸ் ஆனா அல்லது ஒருத்தன் வெற்றி பெற்றா, ஒருத்தன்ட்ட செழிப்பு வந்த உடனே எஜமான் என்ன சொல்றாரு? எஜமான் என்ன சொல்றாரு? நல்லது நல்லது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க குட். எல்லாம் சொல்லுங்க குட். குட். ஒன்று வந்து யூ cannot criticize. நீங்கள் அதை திட்டாதீங்க. பணத்தை திட்டி பேசுகிறதோ பணக்காரனை திட்டி பேசுகிறதையோ ஆதரிக்கவும் செய்யாதீங்க. அந்த மாதிரி பிரசங்கத்தை நீங்களும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கவும் செய்யாதீங்க. ஏன்னா அப்படி யாராவது பேசினா அவங்கள் வேதத்துக்கு எதிராக அல்லாவிட்டால் முட்டாள்தனத்தை அவர்கள் பேசுகிறார்கள். they are preaching the foolishness. ஏன்னா வேதம் எங்கும் பணத்தை ஒரு எதிரியாகவோ பணக்காரனாக இருப்பது தீமையானதாகவோ வேதாகம் என்ன பண்ணவே இல்லை, பதிவு செய்யவே இல்லை. அடுத்தது அதே பாயிண்ட் தான். அதே பாயிண்ட்டை கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறதா இருந்தால் எல்லாம் சொல்லுங்க பிரைஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க போற்றுங்கள். அல்லாட்டா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லலாம் பாராட்டுங்கள். எல்லாம் சொல்லுங்க பாராட்டுங்கள். நீங்கள் எதெல்லாம் பாராட்டிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட வரும். ஆமென். அப்ரிஷியேட். எல்லாம் சொல்லுங்க அப்ரிஷியேட். அப்ரிஷியேட் மணி, அப்ரிஷியேட் ரிச் பீப்புள். இங்க பாருங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது. எல்லாம் சொல்லுங்க நல்லது. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். எல்லாம் சொல்லுங்க கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். அதாவது 2 இருக்குது 4 ஆக்கிட்டாங்க, 5 இருக்குது எத்தனை மாத்திட்டாங்க, 10 மாத்திட்டாங்க. இப்போ ஒரு பெருக்கம் நடந்திருக்கு, ஒரு இன்க்ரீஸ் வந்திருக்குது, ஒரு வெல்த் உண்டாயிருக்குது. வெல்த் உண்டான உடனே இப்போ சில பேர்கிட்ட ஒரு வெல்த் உண்டாயிருக்கு, ஒரு நல்லது உண்டாயிருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கார் வாங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்க. என்ன கார், போ ஆத்மா தான் முக்கியம். சார் எதை பேசிகிட்டு இருக்கும்போது எதை பேசுகிறீங்க? ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கிறேன் பாஸ்டர், வீடு என்ன பரலோகத்தில் நமக்கு இடம் வேணும் அப்படின்னு வீட்டு ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு கல்லில் ஒரு கல் இடாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். எப்படி இருக்கும் பாருங்க. They are not appreciate. They are not appreciate richness. They are not appreciate the wellness of peoples. That's a problem. Wow, நல்லது. எல்லாம் சொல்லுங்க நல்லது. இன்னும் நீங்க சொல்லுங்களேன், உங்க வாயில வந்தனா அது எவ்வளவு நல்லது. ஹலோ சொல்லுங்க நல்லது. யாராவது பெருக்கத்தோடு உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன சொல்வீங்க? இதெல்லாம் உனக்கு தேவையா? மாட மாளிகையும் கோட கோபுரமும் தேவையா மகனே உனக்கு? No, no, no. That's not the kingdom language. That's not the kingdom attitudes. What's a kingdom language? What's a kingdom attitudes? நல்லது. எல்லாம் சொல்லுங்க good. His master said to him, well done, well done.
ஆமென். Well done and good and faithful servant. வாவ். எல்லாம் சொல்லுங்க நல்லது. எல்லாம் சொல்லுங்க பெருக்கம் நல்லது, செழிப்பு நல்லது, முன்னேற்றம் நல்லது. ஆமென். நல்லது. எல்லாம் சொல்லுங்க நல்லது. ஆமென். அப்போ என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சபையில பணத்தை விமர்சிக்காமல், ஒரு சபையில பணக்காரர்களை விமர்சிக்காமல், ஒரு சபையில பெருக்கத்தையும் வெற்றியையும் பாராட்டி கொண்டாடினா என்ன நடக்கும்? நான் சொல்றேன், அடுத்த வாரமே இன்னொருத்தன் செழிப்பான், அடுத்த வாரமே இன்னொருத்தன் செழிப்பான், அடுத்த மாசமே இன்னொருத்தன் செழிப்பான். கடைசியில் உங்க சபையை பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராஸ்பர் சர்ச்சாக இருக்க ஆரம்பிக்கும், அது ஒரு செழிப்பின் சபையா இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். பாருங்க, இந்த 10 நாள்ல எங்க சபையில 3 கார் நான் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன் within a 10 days. ஆமென். within a 10 days I dedicate 3 cars. 10 நாள்ல. ஏன்னா I appreciate. வெறும் கார் வாங்குறத மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லல, கார் வாங்குறதையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கன்றேன். என் செய்தியை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு அக்கா இருக்கிறாங்க, அது கிராமத்துலேருந்து வரும்போதே ஒரு 2 பேரை கூட்டு வந்துடும் சர்ச்சுக்கு. ஐ ஆல்சோ அப்ரிஷியேட். நான் அந்த அக்காவையும் என்ன பண்ணுறேன்? அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? சூப்பர்க்கா. அடுத்தால ஒரு வேன் பிடிச்சி கூட்டு வரணும். அவ்வளோ ஜனங்களை கத்தர் உங்கள் கையில் என்ன பண்ணுவார்? தருவார். ஆமென். பெருக்கோன்றதே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண நடக்கும். பெருக்கோன்றது நீங்கள் பாராட்ட நடக்கும். பெருக்கோன்றது நீங்கள் போற்றதான் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். எதை வேல்யூ பண்ணுறீங்க, எதை மேன்மைப்படுத்துறீங்க, எதை நீங்கள் முக்கியப்படுத்துறீங்க, இதை பண்ண நீங்கள் அதை செய்யும்போது ஒரு 2 பேர் எதிர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்யும்போது இதுதான் உங்கள் கருத்து என்பது அங்கே தெளிவாகிவிடும். அந்த கருத்துக்கு ஒத்தவர்கள் அங்கே இருப்பார்கள். அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாமல் வெளியில் கிளம்புவாங்க. இல்லைன்னா அந்த ஆவி வெளியில் போகும். ஆமென். அந்த ஆவி வெளியில் போகும். நான் சொல்கிறேன், உங்கள் சபை வளமுள்ள சபையாய் மாற ஆரம்பிக்கும். இந்த எப்பவும் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிற அந்த 4 பேருக்காகவே நீங்கள் பேச வேண்டிய பிரசங்கத்தை விட்டீங்கன்னா 40 பேர் வாழ்க்கை காலியாக போயிடும். முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். யாரோ ஒரு 4 பேருக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற நல்ல ஒரு செய்தியை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த 4 பேரை பார்க்குறீங்க, 40 பேருடைய வாழ்க்கை காலியாக போயிடும். அதனால தான் நான் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஒரு செய்தியை, ஒரு வெளிப்பாட்டை கத்தர் தந்தார், எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஏன்னா அது பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். ஒருவேளை அந்த 4 பேரில் 2 பேரும் மாறலாம், இல்லை 4 பேரும் போகலாம். தட்ஸ் நாட் த திங்ஸ். ஆனால் ராஜ்யம் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் எல்லாம் சொல்லுங்க, பணம் எதிரி அல்ல, செழிப்பின் உபதேசம் தவறானவைகள் அல்ல. ஆமென். ஏன்னா செழிப்புனா என்ன? முதல் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. 100 பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியணுன்றது என்னுடைய விருப்பம் கிடையாது. இந்த கூட்டத்தினுடைய விருப்பம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? செழிப்புனா என்னது? நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ, கத்தர் எதை என் உள்ளத்தில் தந்திருக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றி முடிப்பதுக்கு பேர் தான் என்னது? செழிப்பு. அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பரிட்டிஸ். ஸோ இந்த ப்ராஸ்பரிட்டி எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ராஸ்பரிட்டி எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் நாட் ஜஸ்ட் கார், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்கலாம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம், அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் காரில் போகலாம். பாருங்கள், எங்களுக்கு நான் இது வரைக்கும் 4 கார் வாங்கியிருக்கிறேன். 4 கார் வாங்கி எங்களுக்கு பத்தலை. நேத்தைக்கு போய் கொட்டேஷன் வேண்டி வந்திருக்கிறாங்க இன்னொரு டெம்போ டிராவலர் வாங்குறதுக்காக. இல்லை, தட்ஸ் நாட் எனஃப் ஃபார் அவர் மினிஸ்ட்ரிஸ். 4 கார் வாங்கியிருக்கிறோம், 4 கார் எங்களுக்கு பத்தலை. டெம்போ டிராவலர் ஒன்று வாங்க சொல்லியிருக்கிறோம். சார், நாளைக்கு ஃப்ளைட்டே வேணா கூட வாங்கலான்றேன். பிலிகிரகாம் இங்கே இந்தியாவுக்கு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். அப்போ ஒருத்தர் போய் கேட்டிருக்கிறார், பைபிளெல்லாம் ஏசுநாதர் கழுதையில் போய் ஊழியம் செஞ்சான்னு போட்டிருக்குது, நீங்கள் என்னையா இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் இறங்குறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிலிகிரகாம் சொன்னாரா, அடுத்த முறை
கடலை தாண்டி வர்ற கழுதை எதுன்னு சொல்லுங்க, அதுலயே வர்றேன் அப்படின்ட்டு. இவங்க தரித்திர புத்தி அவர் மேல கொண்டு ஊத்த பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த நூற்றாண்டில் அதிகமான சோலுக்கு, ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணின ஒரே தேவனுடைய மனிதர் யாருன்னா டாக்டர் பில்லி கிரகாம். ஆமென். எப்படி செய்ய முடிஞ்சிருந்தீங்க? அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு ரிச்னஸ் இன்னைக்கும் அவங்க மினிஸ்ட்ரியில அவங்க பேர்ல இருக்குது தெரியுமா? 1000 கோடிங்க, சாதாரணமான அமௌண்ட் கிடையாது. பில்லி கிரகாம் சுவிசேஷகர். என்ன சுவிசேஷகர்னா எப்படி சுவிசேஷம் செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, ஒரு சும்மா இது ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான டேபிளில், இந்த டேபிளில் போட்டு ஒரு பிரியாணியை சொல்லி ஒரு வேன் அமர்த்தி பண்ணாலே 1.25 லட்சம் ரூபா இந்த மீட்டிங்கே செலவு. ஏன் அப்படி அமைதியாக இருக்கிறீங்க? உங்கள்கிட்ட கேட்டுறோன்னு பயப்படுறீங்களோ? நான் கேட்காமலே நீங்கள் குடிப்பீங்க. ஒரே செக்காக போட்டு கொடுத்துட மாட்டீங்க. நாங்கள் செக் கொடுப்போம் பிரதர், ஆனால் பேங்க் காசு கொடுக்குமா தான் தெரில அப்படின்றீங்களா? ஏதோ ஆசைப்படுறீங்க, நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த மாதிரி நாள்லாம் வருதுன்ற நான் இயேசுவின் நாமத்தினால். ஒரு பாஸ்டர் மீட்டிங் போனால் எனக்கு 1000 ரூபா கிடைக்குமா 5000 ரூபா கிடைக்குமான்ற புத்தி மாறி நான் போய் அந்த முழு செலவுக்கும் கொடுத்துட்டு வர போகிறேன் அப்படின்ற போதகர்கள் இந்த இடத்திலிருந்து எழும்புவார்கள். அப்படிப்பட்ட அனாயிண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் நான் போனது அவங்க கொடுக்குற ஒரு பேக்கையோ கொடையையோ டார்ச்சையோ டைரியையோ வேற என்னெல்லாமோ இருக்குது அதை வாங்குறதுக்கு போல இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் எவ்வளோ செலவு இந்தாங்க அப்படின்னு ஒரு செக்கு கொடுக்குற பாஸ்டரா, அந்த முழு பில்லை கட்டக்கூடிய ஒரு பாஸ்டரா கர்த்தர் என்னை வைப்பார், கர்த்தர் என்னை அப்படி உயர்த்துவார். அப்படிப்பட்ட விருப்பத்தை இந்த இடத்தில் நான் விதைக்க விரும்புகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட போதகர்கள் இனி ஒரு நாட்களில் திரளாய் எழும்புவதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். சும்மா யார்ட்டையோ கையேந்தி யாரோ எனக்கு தருவாங்களா அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் மனதிலே தரித்திரம் இருக்கிறதுன்ற அர்த்தம். என்னைக்கு அதெல்லாம் இல்லை சார், நான் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறேன், பரவாயில்ல, ஒருவேளை 2 லட்சம் சொல்கிறாங்களே 2 லட்சம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்குதுன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 2000ல் சீக்கிரமாக 2 லட்சம் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டிங்கன்னா உங்கள் ப்ராஸ்பெரிட்டி இப்போமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். உங்கள் செழிப்பு துவங்கி விட்டது என்று அர்த்தம். ஆமென். Praise God. So what is prosperities? What is prosperities? செழிப்பு என்பது என்ன? தேவன் எனக்கு தந்த திட்டங்கள், தேவன் எனக்கு தந்த தரிசனங்கள், தேவன் எனக்கு தந்த யோசனைகள், தேவன் எனக்கு தந்த கனவுகள், அழைப்புகள், வரங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற எனக்கு இருக்கும் சக்திக்கு பெயர்தான் செழிப்பாய் இருக்கிறது. எனக்கு இருக்கும் ஆற்றலுக்கு பெயர் தான் செழிப்பாய் இருக்கிறது. ஆமென். அதை ஒரு கரம் என்றே, செழிப்பை ஒரு கை என்றே ஞானி சாலமோன் சொல்லுகிறார். இட்ஸ் a hand. Prosperity is a hand. அவர் சொல்றாரு, ஞானம் ஒருவனிடத்தில் வரும் பொழுது அவனுடைய வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செல்வம் என்பது ஒரு கரம். ஆமென். நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல இளமை இருக்கிறது, அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அம்புட்டியும் வச்சுட்டு என்ன செய்ய? அதை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு கரம் தேவைப்படுது. நம்ம ஊர்லேயே சொல்கிறாங்க பாருங்க, 2 கை தட்டினாதான் என்ன வரும்? ஓசை வரும். அப்போ ரிச்னஸை ஞானி சாலமோன் வந்து என்ன சொல்கிறாரு? இஸ் a hand. எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு கரம், கை இல்லை. இப்போ நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்க, இப்போ நம்ம ஆட்களை பாஸ்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சுகமும் இல்லை, ஃபுல்லாக சுகருன்றாங்க. பாஸ்டர் மீட்டிங் போனாலே 2 லைனு, ஒன்று சீனி போட்ட காப்பி, சீனி போடாத காப்பி. சுகமும் இல்லை, அப்போ ஒரு கை இல்லை.
ஐஸ்வர்யம் அதுவும் இல்லை. ஆக மொத்தத்தில் 2 கையும் இல்லை, சொத்தாங்கையும் இல்லை, பிச்சாங்கையும் இல்லை, 2 கையும் இல்லாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்ன செய்ய முடியும்? வலது கையும் இல்லை, இடது கையும் இல்லை, 2 கரமும் இல்லை. சார், ஐஸ்வர்யன்றது ஒரு கரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது இருந்தா நீங்க இன்னும் நிறைய காரியங்கள் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஸோ அதுக்கு செழிப்புனா என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரே ஒரு திறவுகோலையும் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். என்ன திறவுகோல்? யூ cannot criticize. அடுத்தது அப்ரிஷியேட். எல்லாம் சொல்லுங்க அப்ரிஷியேட். சொல்லுங்க அப்ரிஷியேட். ஒன்று அது திட்டாதீங்க, இன்னொரு பக்கம் அதை என்ன பண்ணுங்க? பாராட்டுங்கள். எல்லாம் சொல்லுங்க பாராட்டுங்கள். சொல்லுங்க பாராட்டுங்கள், பணம் வரும். ஆமென். ஸோ மணி இஸ் நாட் எனிமி, மணி இஸ் அ ஃப்ரெண்ட். ஆமென். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வேதவசனம் தான், பிரசங்கியில வாசிக்கிறோம். பணமோ, நல்ல சவுண்டா சொல்லுங்களேன், இன்னும் சவுண்டா சொல்லுங்களேன். சரி, எல்லாவற்றுக்கும் உதவுன்றத பற்றி ஏன் பேசுறது இல்லை சபையில்? இந்த 50 வார உங்களுடைய பிரசங்கத்தில் செழிப்பது, ஐஸ்வர்யவானா இருப்பதை குறித்து எத்தனை பிரசங்கங்கள் போதித்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு ஏன் வரமாட்டுக்கு, எங்கள்கிட்ட ஏன் அது உண்டாக மாட்டுக்குன்றாங்க. ஒன்று உண்டாகணும்னா அது விதைக்கப்படணும். ஆமென். ஒரு நிலத்தில் ஒன்று வளரணும்னா அந்த விதை என்ன பண்ணணும்? போடணும். பிரதர், நாங்கள் பேசுனா எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்களே, நாங்கள் பேசுனா எங்களை முத்திரை குத்திடுவாங்கன்னா, சார் பயந்தா பணம் வராது, தில்லுக்கு தான் துட்டு. ஆமென், ஆமென். சொல்லிடுங்க பக்கத்தில், தில்லுக்கு தான் துட்டு. அதை பண்ணும் இதை பண்ணும். இப்போ 100 கோடி நான் சொன்ன உடனே எல்லாரும் என்ன பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவையா சார் இவருக்கு? அப்போனா எவ்வளோ இருந்தால் ஓகே? அதான் அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஷேர் ஆட்டோவில் வரக்கூடாதா, எதுக்கு டெம்போ டிராவலர் வாங்கணும்பாங்க. இவங்க தரித்திர புத்திக்காகவே நம்ம எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறேன், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாம் சொல்லுங்க உதவும். சொல்லட்டுமா? அது ஒரு உதவும் கரம். எல்லாம் சொல்லுங்க, பணம் ஒரு உதவும் கரம். ஆமென். சார், அந்த கரம் மட்டும் இல்லைன்னா கடவுள் எனக்கு தந்த ஆசைகள், கடவுள் எனக்கு தந்த விருப்பங்கள் விருப்பங்களாகவே இருக்கும். கர்த்தர் வெறும் விருப்பத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். ஆமென். இப்போ நான் என்ன, இப்போ நீங்கள் செழிப்பாக இருக்கீங்களான்னு கேட்டால் நான் ஆமான்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் என் மனசில் என்ன வச்சாரோ அதை நான் இதுவரை செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ இந்த ஜனவரியில் என்ன செய்யணும்னு நினச்சேன், ஒரு மீட்டிங் 2 லட்சம், கிட்டத்தட்ட 5 மீட்டிங்னா என்ன ஆச்சு? 10 லட்சம் ரூபா. இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெறும் வெளியில் உள்ள மீட்டிங் மட்டும் சொல்ல 10 lakhs. அது என்னன்னு பார்த்தா இந்த ஜனவரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செலவு பண்ணுறோம் இந்த ஜனவரி மட்டும். அப்படின்னா என்ன, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா பில்லு சார். இந்த திராணி உண்டாகாம இதை செய்யவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, பணம் ஒரு உதவும் கரம். ஆமென். பிரதர், இதை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்களா, இதை பற்றி தான் சொல்லுவீங்களா? மற்ற சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, மற்ற சப்ஜெக்டும் பேசலாம். ஆனால் முக்காவாசி இன்னைக்கு ஊழியர்கள்ட்ட நான் உட்கார்ந்து பேசும்போது நல்ல தரிசனம் இருக்குது, நல்ல நோக்கம் இருக்குது, செய்கிறதுக்கு என்னதான் இல்லை. ஒரே கூட்டங்க, நானும் ஒரு ஊழியக்காரரும் பேசுகிறோம். பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு பிரபலமானவர் தான் அவர். எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வர்றீங்க, வாங்க ஒப்பு கொடுங்க அப்படின்றாரு. நிறைய பேர் வந்துட்டாங்க. லஞ்ச் செஷனில் உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணே இவ்வளோ பேர் கூப்பிட்டீங்க, வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊழியத்தினுடைய தேவை ஆட்களா பணமா அப்படின்னு. நான் சொன்னார், பணம் தான் அப்படின்னு.
அப்புறம் எதுக்குன்னா நாங்கள் பேசுறது திட்டுறீங்க. இவ்வளோ பேர் அனுப்பணும்னா கொஞ்சம் பேர் களம் இறங்கி சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சாதான் இத்தனை பேர் அனுப்ப முடியும். அதெல்லாம் முக்கியமான அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆனால் போய் செய்கிறதுக்கு ஒன்றும் முடியல. நல்ல இன்ஜினியர் படித்தவன் எல்லாம் படித்தவன் கையில் 3000 ரூபா 5000 ரூபா தரேன் ஏதோ பண்ணு அப்படின்னா பாவம் பாருங்கள், அவன் வீட்டில் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏசுநாதத்தை போனால் எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் மதிப்பாக கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியாதா? மேன்மையாக கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியாதா? அப்படிப்பட்ட காரியமே கிடையாதா? இப்படி ஒன்றுமே இல்லாமல் போய் தான் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் இருந்த கேள்வி. அதுக்கான சில பதில்களை நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அடுத்தடுத்து வர்ற செஷனில் அதை பற்றி உங்களோட என்ன பண்ண விரும்புகிறேன், ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாட் இஸ் ப்ராஸ்பெரிட்டிஸ்? இன்றைக்கு ஊழியர்களுக்கு செழிப்பு என்றால் என்ன அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு தந்த மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கவும் சகலவித நற்கிரியைகளிலேயும் பெருகிறவர்களாயும் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். abundance for every good works and the act of charities. Amen. So I want to bless you. இந்த இடத்துல வந்த எல்லா போதகர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் மேல் நான் நன்மையை பேசுகிறேன். அது என்னன்னா, இந்த நாளில் இருந்து ஒரு செழிப்பின் மண்டலம் உங்கள் மேல் திறக்கப்படுவதாக. ஆமென். கடவுள் உங்களை அழைத்த அழைப்பை, கடவுள் உங்களுக்குள் வைத்த திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு திராணி இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். ஆமென். இட் இஸ் த எபிலிட்டி. ப்ராஸ்பெரிட்டி மீன்ஸ் எபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பெரிட்டி மீன்ஸ் எபிலிட்டி. நிறைய பேர் ப்ராஸ்பெரிட்டினா பணத்தை மட்டுமே காட்டுறதுனால நிறைய பேர் நினச்சிடுறாங்க, ஓ பணத்து பின்னாடியே போகணும் போல, அதான் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு நினச்சிடுறாங்க. நோ 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 நோ. ப்ராஸ்பெரிட்டினா என்ன? கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இந்த பணம் என்கிற நண்பன் அவசியமாக இருக்கிறான். இந்த பணம் என்கிற உதவும் கரம் அவசியமாய் இருக்கிறது. அப்போ ப்ராஸ்பெரிட்டின்னு என்ன? கடவுள் எனக்குள் வைத்த திட்டம், நோக்கம் அனைத்தையும் நான் செய்வதற்கு வேண்டிய சக்தி. ஆமென். அதுக்கு பேர் தான் என்னது? செழிப்பு. இந்த செழிப்பில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இந்த செழிப்பு தப்பு பிரதர் அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த செழிப்பு இல்லாமல் நீங்கள் எந்த நோக்கத்தையும் இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்றவே முடியாது. ஒரு 100 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் சொன்னார், ஆமாம் கிதியோனில் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்றார். எங்கே வாங்கி கொடுத்துருவோம்? கிதியோனில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அங்கேருந்து வாங்கி கொடுத்தேன். நான் சொன்னேன், கிதியோனுக்கு வருஷந்தோறும் நாங்கள் காசு கொடுக்குறோம். இந்த சர்ச்சில் இருந்து கிதியோன் மினிஸ்ட்ரிக்கு எவ்ரி இயர் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. கிதியோன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க. திருநெல்வேலியில் இருக்கிற ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்சு கிதியோன் மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஆஃபரிங் தராங்கன்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்கிற எந்த சபையும் தராத ஆஃபரிங்ஸை இந்த சபை கிதியோன் மினிஸ்ட்ரிக்காக கொடுத்துட்டு. ஃப்ரீயாக எப்படி சார் வரும்? ஃப்ரீயாக வராது. உங்களுக்கு 100 பைபிள் ஃப்ரீயாக வரணும்னா இங்கே யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், கொடுக்கணும், பிரிண்ட் பண்ணணும். யாரோ பணம் கொடு. ஃப்ரீன்ற ஒன்றே இல்லைன்றதே தெரிய மாட்டேங்குது பாருங்க நிறைய பேருக்கு. ஃப்ரீன்ற ஒன்றே ஒருத்தர் இப்போ அன்னைக்கு பாருங்கள், ஃபேஸ்புக்கை திறக்கிறோம், யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறார், வந்து பணம் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்றார். அதுதான் எப்படின்னு எனக்கு தெரிலன்றேன். இந்த ஃபேஸ்புக்கில் வர்றதுக்கு அட்லீஸ்ட் டேட்டாவாவது போடணும் இல்லையா? அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டா வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும். சும்மா என்னத்தையாவது இப்படி உட்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அது மேடையில் உட்காந்துக்கிட்டு செலவே இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கி ஊழியக்காரங்க எங்கே பார்த்தாலும் காசை கொடுன்னே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விதைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி கிடையாது. பவுல் சொல்லுகிறார், செலவு பண்ணதுக்காக தான் வந்தேன் அப்படின்றார். ஆமென். செலவு பண்ண படட்டுன்றார். செலவு பண்ண படட்டுன்றார்.
இன்னும் உதார குணமா வரட்டும்ன்றார், இன்னும் நிறைய உண்டாகட்டும்ன்றார், இன்னும் நிறைய பேர்கிட்ட அது உண்டாகட்டும்ன்றாரு. நாங்க அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குகிறோன்றார். அப்போ கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேற ஐஸ்வர்யம் அவசியமா இருக்கிறது. ஆமென். ஸோ வித்தவுட் ப்ராஸ்பரிட்டி, என்ற செழிப்பு இல்லைன்னு அர்த்தம் தெரியுமா? வித்தவுட் எபிலிட்டிஸ், அங்க எந்த திராணியுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ பணம் என்பது ஒரு திராணியாக, ஒரு சக்தியாக, ஒரு ஆற்றலாக இந்த பூமியில் இருக்கிறது. இன்னும் நிறைய பேசலாம். இந்த பூமியில 2 பெரிய சக்திகளை இயேசு சொல்லுகிறார். மணி வர்சஸ், நாட் சைட்டன், மணி வர்சஸ் காட், காட் வர்சஸ் மணின்னு சொன்னாரே தவிர காட் வர்சஸ் சைட்டான்னு என்ன பண்ணல, சொல்ல. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது அப்படின்னா அர்த்தம் 2 முக்கியமான சக்தியாய் இந்த உலகத்தில் பார்க்கப்படுற ஒரு காரியம். ஒன்று கடவுள், இன்னொன்று பணம். அது முக்கியமே இல்லைன்னு பேசுகிற கூட்டமாக, அது அவசியமே இல்லை அப்படின்ற பேசுகிற கூட்டமாக, அதை திட்டி பேசுகிற கூட்டமாக ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையும் தரித்திரமாக இருந்து அங்கே இருக்கிற மக்களும் இதில் தான் உட்காந்துருப்பாங்க, தரித்திரத்தை தான் உட்காந்துருப்பாங்க. என்னைக்கு இன்னும் சிலர் இருக்கிறாங்க இதில் கொஞ்சம் விவரமான ஆட்கள். விவரமான ஆட்கள்லாம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு பேசுவது தரித்திரம், இவர்கள் இருப்பதோ செழிப்பு. சிலருக்கு ஆரம்பத்தில் தெரியாது, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். இவங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் மக்களை பூரா எங்கே வச்சுருப்பாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்கவே செஞ்சேன், சார் அவங்க செழிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த கேண்டில் தான் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். இவருக்கு தெரியுமா ஹேண்டில் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு கடவுள் அந்த ஞானத்தையும் அறிவையும் தராரு, நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னா அந்த ஹேண்டில் பண்ணுறதை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹவு டு ஸ்டூவர்ட் இன் மணி. பணத்தில் எப்படி ஒரு உக்கரக்காரனாக இருக்கணும், பணம் வந்தால் எப்படி கையாளணுன்றது என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. பவுல் சொல்லுகிறார், புரோஜனமான ஒன்றையும் நான் மறைத்து வைக்கேன் அப்படின்றார், மறைத்து வைக்க மாட்டேன்றார். அப்போ அங்கே எங்கன்னு பார்த்தா இந்த தரித்திரத்தின் ஆதரவாளர்கள், தரித்திர பேச்சு அல்லது பணத்தையும் செல்வத்தையும் திட்டுகிற ஒரு கூட்டம் எழும்பி நிற்பதே இந்த தரித்திர ஆவி சபையை விட்டு போகாததற்கு முக்கியமான காரணம். நான் சொல்கிறேன், இன்றோடு அது ஒழிகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். இன்றோடு அது விரட்டி அடிக்கப்படுகிறது, இன்றோடு அந்த சிந்தனைகள் களையப்படுகிறது. இன்னையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் இங்க இருக்கிற சபையின் போதகர்களுக்குள்ளே, இங்க இருக்கிற இளம் ஊழியர்களுக்குள்ளே அது உண்டாகும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது அப்படி நான் நம்புறேன். திருப்பூரில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் முடியாததெல்லாம் முடியும், நடக்காததெல்லாம் நடக்கும், திறக்காத கதவெல்லாம் திறக்கும். ஆமா, எப்பவுமே உங்க சரீரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குது. I speak divine healing in this place. Amen. Those are watching also in online, I declare the supernatural healing, the supernatural touch of God in this place. தேவன் தம் கிருபையுள்ள வாசனங்களை உறுதிப்படுத்தும்படியா இந்த இடங்கள் அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். I speak supernatural healing and supernatural deliverance. பாரத்தோடு வந்தேன், வேதனையோடு வந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால்
என் வேதனைகள், என் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி நான் லகுவாக இருக்கிறேன். என் மன பாரத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நல்ல வழிநடத்துறது உணர்ந்தேன். இது போல் அநேக சாட்சிகளை கேட்கணும், அநேக மீட்டிங்களை கலந்து கொண்டு கர்த்தருக்கு நான் சாட்சியாக வாழணும். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வரும்போது ரொம்ப மன வேதனையோட தான் வந்தேன். ஆனால் அநேக காரியங்களை கர்த்தர் என்னோட பேசினாரு. அது மட்டும் இல்லை, அபிஷேகம் அளவில்லாமல் ஆண்டவர் என்னை நிரப்பி என்னை இப்போ எவ்வளோ சோர்ந்து வந்தனோ அதற்கு இரட்டத்தனையான ஒரு பலத்தை கொடுத்து இந்த இடத்துல இருந்து கடந்து போக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் அளவில்லாத அபிஷேகம் தந்த என் தெய்வத்திற்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். இடம் The Richmond Hotel, 450 APN Road, Railway Station, near New Pushpa Theatre, திருப்பூர். நடைபெறும் நாள் ஜூன் 19, 2026 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். அனுமதி இலவசம். முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 81 24 80 88 00. கோயம்புத்தூரில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். சார், நீங்க நல்ல இதை கவனிச்சு வந்தீங்கன்னா, நான் உங்களை என்ன ஆக்க விரும்புறேன்னா, சும்மா இந்த ஏதோ கூட்டத்துக்கு அப்பெல்லாம் கிடையாது. இந்த ஊர்லயே டாப் 10 பெரிய ஆளாயிடு. I have the wisdom, I have anointing. ஆமா, ஜீவனுள்ள தேவனை பேசிக் கொண்டிருக்கிறோம். வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமியுடைய நிறைவும் அவருடையது. அது அவருடையதுன்னு உனக்கு தெரியும்னா அது உன் காலடியில கொண்டு வந்து கொட்டுவா. ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் தேவைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் சந்திப்பார். My God shall supply all your needs and according to his richness and glory in Jesus Christ. Amen. Focused அவரா இருந்தா நீ தோக்கவே மாட்ட. நடைபெறும் நாள் ஜூன் 20, 2026 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நடைபெறும் இடம் MSN ஹால், 1224 மேட்டுப்பாளையம் ரோட், சாய்பாபா கோயில், கோவை 43. உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். அனுமதி இலவசம். முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 81 24 80 88 00. திருநெல்வேலியில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம், ரிவைவல் ஆல் நைட் பிரேயர். தேவ செய்தி சகோதரர் பாலசேகர் அவர்கள். சந்தோஷம்ன்றதாய பரலோகத்தின் அடையாளமே. இயேசு எனக்காக சிலுவையில செஞ்சு முடிச்சதை நினைச்சு சிரிச்சேன். என் நோயை போக்கிட்டீங்க, என் தரித்திரத்தை போக்கிட்டீங்க, என் சாபத்தை போக்கிட்டீங்க, என் வறுமையை போக்கிட்டீங்க. I done everything. உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். பிசாசை ஜெயிச்சிட்டேன், மரணத்தை ஜெயிச்சிட்டேன், நோயை ஜெயிச்சிட்டேன், வறுமையை ஜெயிச்சிட்டேன். இது உனக்கு புரியும்னா, இது உனக்கு விளங்கும்னா நீ சோகமா இருக்க மாட்ட, சந்தோஷப்படுவாய். நடைபெறும் நாள் ஜூன் 26, 2026 வெள்ளிக்கிழமை. நேரம் இரவு 9 மணி முதல் காலை 4 மணி வரை. இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச், பொன்னாக்குடி, பேரின்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில், NH7, நாகர்கோயில் ரோட், EVM நிசான் ஷோரூம் எதிரில், திருநெல்வேலி. ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 81 24 80 88 00 மற்றும்